ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய விருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேர்க்கடலை உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேர்க்கடலை உருண்டை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வேர்க்கடலையே வறுத்துக்கணும். எந்த டம்ளரில் அளக்குறோமோ அந்த அளவை கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் வேர்க்கடலை போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துட்டே இருக்கணும். வறுப்பட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். அதுக்கப்புறமா அதே டம்ளரில் கருப்பட்டி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். பொடிச்சிட்டு அளந்துக்கோங்க. அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பாகு வச்சுட்டு வந்துடலாம். சும்மா கரைச்சா போதும். இப்போ அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு நான் வடிகட்டி ஆட் பண்ணுறேன். பாருங்கள் அதில் எவ்வளோ குப்பை இருக்குன்னு. அதுக்காக தான் நான் அதை கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிடலாம். பாகு பதம் இனிமேல் தாங்க கரெக்டாக பார்க்கணும். இந்த வேர்க்கடலை உருண்டைக்கு செய்கிறது ஈஸி. பாகு பதம் தான் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். பக்கத்தில் ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. பாகு திக்காக ஆகும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பார்த்துட்டே இருக்கணும். உருட்டுற பதம் வரணும். பொட்டுக்கடலை உருண்டை, வேர்க்கடலை உருண்டை எல்லாத்துக்குமே இதே பதம் தான். பாருங்கள், தண்ணியில் ஊற்றினோடனே நம்ம கையில் எடுத்து ஊற்றினோம்னா பால் மாதிரி உருட்டை வரணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை நான் தொலியெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூட நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சீக்கிரம் அது இறுகிடும். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி சிம்மிலேயே வச்சு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒன்று போல் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இது நீங்கள் கருப்பட்டி வேண்டாம் மண்டவெல்லாம் தான் போடணும் அப்படின்னா நீங்கள் 1 டம்ளருக்கு 3/4 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் கருப்பட்டியாக இருந்தாலும் ஈக்குவலாக எடுக்கணும். 1 டம்ளர் வேர்க்கடலைனா 1 டம்ளர் எடுக்கணும். மண்டவெல்லம் மட்டும் அது இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நம்ம 3/4 டம்ளர் எடுத்தால் போதும். பாருங்கள், நல்லா கெட்டியாகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக ஆறட்டும். லைட்டாக ஆறின உடனே நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடணும். கையில் தண்ணி இப்போ ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு 2 கையிலையும் நல்லா தண்ணி தொடச்சிக்கோங்க. இப்படி கடகடன் வேகமாக உருட்டிடுங்க. அப்படியே உருட்ட வரலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கடைசியில் அடுப்பில் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் சுடுதண்ணி ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் கிண்டிட்டு மறுபடியும் நீங்கள் உருட்டிக்கலாம். வரலையே அப்படி காஞ்சி போச்சேன்னு ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே கரெக்டாக உருட்ட வந்துடுங்க. சத்தான வேர்க்கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.